ஆராதனை ஆரம்பமாக நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் ஜெயராஜ் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார். அன்பின் பரலோக பிதாவே, உண்மை நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உண்மை நன்றியோடும் துதிக்கிறேங்க தாவே இயேசுவே. 7 மாதங்கள் எங்களை கண்ணின் கருமனையை போல் பாதுகாத்து இந்த 8வது மாதத்தில் ஐயா உங்களுடைய பாதத்தில் அமரும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நடத்தி வந்த வழிகளுக்காக நன்றி அப்பா. உண்மை நன்றியோடும் நான் உனக்கு சொன்னது செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணின தெய்வம் இதுவரை எங்களை நடத்தினீரப்பா. எபினேசரா எங்களை நடத்தி வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. யெகோவா ஈரா எங்களை நடத்தி வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உண்மை நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் கொடுகையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தாயாரை அபிஷேகித்து கொண்டு வாங்கப்பா. அனலாய் கத்தாவிசுப்பா பரலோகத்தின் அக்னியினால நிரப்பி கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை கத்தாவே இயேசுவே வருகிற ஆத்துமாக்களுக்கு கத்தாவே இயேசுப்பா ஒரு ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையாய் ஒரு சம்மட்டியை போல உடைய வார்த்தை கடந்து வரட்டும்ப்பா. அந்த வாழ்க்கைக்குள்ள அதை அபியாசப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கைக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இயேசுவே. நன்றியோடு ஸ்தோத்திரி. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் அல்லப்பா, ஆசீர்வாதத்தோடு விடுதலை பெற்றவர்களாய் சுகம் பெற்றவர்களாய் கத்தாவே ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாய் பெற்றவர்களாய் யாபசி போல அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் சுமந்து கொண்டவர்களாய் கடந்து போக உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. விடுதலை வேண்டும் என்று வருகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்க இறங்கி கத்தாவே இயேசுவே விடுதலையை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நன்றியோடு இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகள் மீண்டும் இசைக்கினாவின் மகிமையினால மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை கத்தாவே இயேசுப்பா பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதியின் பகுதியில் கர்த்தர் நீர் இறங்கி வந்து எப்பா அளவில்லாமல் அசைபாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரனோடு கூட நீங்க கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சேர் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறேங்க தான் இயேசுப்பா. வரவேண்டிய தேவ பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வாங்க. தடைகளை முற்றிலுமாய் அகற்றுங்கப்பா. சீதோஷ்ண நிலையை எங்களுக்கு சாதகமாக்கி தாங்க. இயற்கைகளை அனுகூலமாக்கி தாங்க. கரண்ட் மேலெல்லாம் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா தடைகள் மேல் நாங்கள் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. நீங்க பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒரு விஷயம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்க இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க ஆவி ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ரத்தத்துக்குள்ளா எங்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய சிலுவைக்கு பின்னால் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய ரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே இயேசுவே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிக மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்களுடைய வாசலிலே துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் எதோடைய புகழ்ச்சியோடையும் அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். இல்ல, அப்போ அவரை புகழ்ந்து பாடுவதற்காகவே படைக்கப்பட்ட நாம், அவரை ஆராதிப்பதற்காகவே படைக்கப்பட்ட நாம் இந்த நாளில் கூடி வந்திருக்கிறது எவ்வளவு இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. எங்கே 2 3 பேர் அவருடைய நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வந்து என்ன பண்றாராம்? வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எத்தனை நல்ல தேவன்ல அவர். யோசித்து பாருங்களேன், இந்த ஜூலை மாதத்தில் எவ்வளோ பிரச்சனை, போராட்டம், தேவைகள், சூழ்நிலைகள் வந்து சில நேரத்தில் நம்மளுடைய காரியங்கள் பார்க்கும்போது எப்படி ஆகுமோ என்று நினைத்த நாட்கள் உண்டு. எப்படி இதை கடந்து போக போகிறோம், எப்படி இதெல்லாம் நிறைவேற்ற போகிறோம், செய்து முடிக்க போகிறோம் என்று நினைத்த நாட்கள் உண்டு. ஆனால் நம்முடைய தேவன் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவராய் இருந்தபடியினால அவர் அழைத்த அழைப்பை நம்மில் நிறைவேற்றும்படியாய், நான் சொல்றது புரியுதா? அவர் நம்ம எதற்காக அழைத்தாரோ அவர் முன்குறித்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் சரியாய் அதிரதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருந்தார். சில நேரம் யோசிக்கலாம், என்னடா இந்த காரியத்திற்காக நம்ம இவ்வளோ பிரயாசப்படுறோம், அது இன்னும் நம்மளதுல நடைபெறலையே, நிறைவேறலையே, ஏன் இப்படி இருக்குது என் சூழ்நிலைன்ட்டு சில நேரம் நம்மளுக்கு தோணும். ஏன் நமக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் மாத்திரம் ஏன் இந்த சோதனை, எனக்கு மாத்திரம் ஏன் தேவை தீரவே மாட்டேங்குது. ஆனாலும் அவர் ஒவ்வொரு சமயத்திலும் அவர் நமக்கு போதுமானவராய் இருந்து, அதாவது கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது. இல்ல,
அதிகமாகவும் போவாது, குறைவாகவும் இருக்காது. அவர் கிருபை சமயத்திற்கேற்றாற்போல் சரியாய் நம்மை தாங்கி நடத்தி வந்தது. நிறைய சாட்சி இருக்குது ஜூலை மாதத்துல. வரவங்களுக்கு தெரியும் இல்ல, ரெகுலரா வரவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வரும்போது ஒவ்வொரு காரியம் புதுசா தெரியும். ஆனா அதற்கு பின்னாடி எவ்வளவு ஜெபம், பிரயாசம், அழுக, ஆண்டவர் சமூகத்துல நின்று மன்றாடி எவ்வளோ காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட தான் போயிட்டு முட்டி மோதி அழுது புலம்பி பெத்த அப்பா கிட்ட போயிட்டு எப்படி ஒரு பிள்ளை ஒரு சாக்லேட்டுக்காக அடம் பிடிக்குமோ அந்த மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்ம அடம் பிடிக்கிறதா இருக்குது எல்லா காரியத்துக்குமே. யாக்கோபு போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன் யாக்கோபு சொல்றது போல, ஆண்டவரே இந்த காரியத்தை முடிக்காம உண்மை விடமாட்டேன்னு தான் சொல்றதா இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் ஒரு நல்ல தகப்பனாகவே இருந்து நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. தெரிஞ்ச பாட்டு, லிரிக்ஸும் போட ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் உற்சாகமா கையை தட்டி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்வதுவே அது மகிழ்ச்சியை தந்திடுது. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடுது. ஆராதிக்கும் போதெல்லாம் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொள்கிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையினாலே நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறபடினால இந்த நாள்ல கூடி வந்திருக்கிறோம். நாமே தேவனுடைய ஆலயம், நம்மை அவர் நிரப்ப வல்லமை. ஆலயம் செல்வதுவே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்வதுவே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டது. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவை. ஆராதிக்க எல்லாரும் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ
ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையை. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நம்மையே ஜீவ பலியாய், நம்மையே காணிக்கையாய் அவருடைய பாதத்துல கொடுக்க வந்திருக்கிறோம். அந்த நல்ல தேவனை பார்த்து, அப்பா என்ன உங்க கரத்துல தரம்பா, என் பொருளா மாத்திரம் அல்லப்பா, என்னையே நான் உங்க கரத்துல தரேன், என்னை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க, என்னை அங்கீகரிங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் நம்மை கொண்டு அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதம் மாற்றுவாரு. எத்தனை நல்ல தேவன் அவரு. நன்மை செய்தவர்க்கே நாம் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாம் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் வாழ்க்கையை உம் கரங்களிலே ஒரு முறை கூட சொல்லுவோம், என் வாழ்க்கையை உம் கரங்கள. என் வாழ்க்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஒரு முறை கூட, என் வாழ்க்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க ஆதரிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. அலங்கார வாசலால், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். எல்லாரும் அலங்கார நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை ஆராதிப்பதே நம்முடைய பிரதான கடமை. நம் மேல் விழுந்த ஒரு கடமையா இருக்கிறது இல்ல. எத்தனை பேர் சொல்லுவீங்க, பிரதர் நான் ஆராதிக்கிறதுக்காகவே தான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவர் என்னை தாயின் கருவிலே உருவாக்கினதற்கு காரணமே அவரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் அவரை மகிமைப்படுத்துவதற்கும் அவருக்காக வாழுவதற்கும் அவர் செய்த நன்மைகளை விவரிப்பதற்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நேற்று சாயங்காலம் இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பாட்டு அடிக்கடி வந்துட்டே இருந்தது. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இடையில ஒரு காரியமா நான் பேசும்போது இந்த சுத்தி இருக்கிற ஒரு கூட்டம் வந்து, இது வந்து இந்துக்களுக்கான ஏரியா, இதுல வந்து நீ புரஜா, நீ வந்து வேற்று மதத்தை ஆராதிப்பதற்கு நாங்கள் எப்படி விடுவோம்? கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஆண்டவர் கொடுத்திருக்கிற கொஞ்சம் ஞானத்தை வைத்து எல்லாவற்றையும் சரியாய் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த இடத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, ஊழியத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, அரசாங்க சட்டத்தின்படி நாம் இந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு
நாம் எல்லா விதத்திலும் நம்ம சரியாய் காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அதெல்லாம் நான் கொஞ்சம் தெளிவாக இறங்கினேன். ஆனால் இது இந்துக்கள் வாழ்கிற பகுதி, நீ எப்படி வந்து இங்கே வந்து சபை நடத்துவ அப்படின்ற பேச்சு வந்தது. அப்போ நான் சொன்னேன், இந்த நாடு எல்லா மதத்தினருக்கான நாடு, அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாமே சட்டப்பூர்வமாக பண்ணி வச்சுருக்கோம். உங்களால் என்ன முடியுமோ பண்ணுங்க, பார்த்துக்கலாம். நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சரியாக இருக்கும்போது நம்ம பயப்படணுன்ற அவசியம் கிடையாது இல்லை. இதை நான் சொல்லுவதற்கும் பயப்படல. ஆனால் கர்த்தர் தேவன் என்று அறிந்து கொள்ளும் நாள் வெகு தூரத்தில். அன்றைக்கு எலியாவை கொண்டு ஆகாப்பு நடுங்கும்படியாய் என் தேவனால் செய்யக்கூடுமானால், இன்றைய தினத்திலே எத்தனை ஆகாப்புகள் வந்தாலும் என் கர்த்தர் எனக்காக அந்த பரலோகத்திலிருந்து அக்கினி இறக்க அவரால் கூடும். அவரால் கையளவு மேகத்தை கொண்டு மழையை பொழியக்கூடும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரே தேவன் என்று முழங்கும் நாட்கள் மிகவும் சமீபமா இருக்கிறது. உலகம் சொல்லும், புறஜாதியான் சொல்லுவான், இயேசு மெய்யான தேவன் என்று. ஆமென். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பட்ச காலத்தில் விதவை வீட்டின் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பட்ச காலத்தில் விதவை வீட்டின் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதி. எல்லாரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரி. அந்த வார்த்தை சொல்றதுக்கு ஒரு நாளும் பயப்படக்கூடாது. ஒரு நாளும் நம்ம வந்து அதுக்காக நம்ம ஜீவனை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன்
தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எல்லாரோ கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்ததே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் சிவதேவன். வானங்களை திறந்ததே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் சிவதேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே என்றே ஆர்ப்பரி. எல்லாரும் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவன். ஆமென். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றால் தேவ மனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரி. எலியாவின் தேவன் எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடு. தாசர்களின் ஜெபம் தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெரும். அதையே திருப்பி சொல்லுவோமே. தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபத்தை கேட்கிற தேவனை நாம் ஆராதிப்பதால் ஒரு நாளும் அவர் நம்முடைய ஜெபம் வீணாய் போவதில்லை. நம்முடைய வார்த்தை அவர் தரையில் விழாதபடிக்கு நம்
மடியில வைத்து அவர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். எத்தனை நல்ல தேவன் அவர். அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் தரதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, எங்களை நீர் இம்மட்டுமாக தேவரின் சத்துருக்கள் முன்னிலே எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் பிரியம் செய்திடுவார், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். என் ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் சொல்வதற்கு ஒரு நாள் நம்ம வெட்கப்படவும் கூடாது, பயப்படவும் கூடாது. ஆமென். சாதாரண கல்லுக்கும் மண்ணுக்கும் அவ்வளவு பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா, என் தேவன் உயிரோட இருக்கிறவர், நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறபடியினால நான் தைரியமா சொல்லணும், என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு பாடி. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மனதார செலுத்துகிறோம். தெரிந்தவங்க என்னோட கூட சேர்ந்து எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன், ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைப்பவரே, நிறைப்பவரே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்த தெய்வம் அல்லவா, அவருடைய தயவாலே நாம் இதுவரைக்கும் கடக்க முடியாத பாதையெல்லாம் ஒருவேளை சொல்லலாம் என்னால அது முடியாதுன்ட்டு, ஆனா என் ஆண்டவர் அவர் தோளின் மீது நம்மை வைத்து சுமந்தபடியினால அந்த கடக்க முடியாத கடினமான பாதையை கூட நாம் நேர்த்தியா ஈஸியா கடந்து போகும்படியா அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு உதவி செய்திருக்கிறார் பிரதர், எனக்கு அவர் நல்லவராகவே எனக்கு தகப்பனாகவே இருந்து என்னை தோளின் மீது சுமந்து வந்த நேசராக இருக்கிறார்.
ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மனதார செலுத்து ஸ்தோத்திரமே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே அரண்ட வேலை அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீ அரண்ட வேலை அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீ இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவர் எல்லாரும் சொல்லுவோமா எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைப்பவரே நிறைத்தவரே அநேக நேரத்தில் நம்ம நினைப்போம் குடும்பத்தில் யாரும் என்னை நேசிக்கிறது இல்லை, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுறாங்க, யார் யாரெல்லாம் நான் நம்பிக்கையா நினைச்சனோ அவங்க எல்லாருமே எனக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இந்த மனுஷன் எனக்கு உதவுவான், இந்த மனுஷன் எனக்காக வந்து வழக்காடுவார்கள், எனக்காக என் கூட நிற்பார்கள். அப்படி நிறைய பேர் நம்ம நினைச்சிருப்போம் என் பிரச்சனையில் இவங்களாம் என் கூட இருப்பாங்கன்ட்டு. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது தான் தெரியும் யார் யாரெல்லாம் கூட இருப்பாங்கன்ட்டு. இல்ல எத்தனை பேருக்கு அந்த சூழ்நிலை வந்திருக்குது? சில நேரத்தில் பிரச்சனையில யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு தேவைன்னு இருக்கும்போது நம்ம யாரை நம்பி ஓகே அவங்க கிட்ட போயிட்டு நம்ம அந்த உதவி கேட்டா நடக்கும்னு நினைப்போமோ அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி தட்டி கழிக்க தான் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும் நமக்குள்ள. இது இப்படி ஆயிருச்சு, இது இப்படி இருக்குது, என் வாழ்க்கையில இந்த மாதிரி சூழலா இருக்குது. ஆபிரகாமுக்கு யார் தெரியுமா முதல் ஃப்ரெண்டு? ஆபிரகாமோட ஃப்ரெண்டு யார் தெரியுமா? பைபிள்ல ஆபிரகாமை பற்றி நிறைய சொல்லியிருக்குது. இப்போதைக்கு யூடியூப்பை திறந்தாலே இஸ்ரவேலை எடுத்தார், இஸ்ரவேல்ன்ற ஒரு டாப்பிக்கை போட்டாலே உடனே எவ்வளவோ யூடியூபர்ஸ் வந்து இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அவங்களுடைய வரலாறு பற்றி பேசும்போது ஆரம்பிக்கிறது ஆபிரகாம் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆகையால் எல்லாருக்குமே முக்கால்வாசி இப்போதைக்கு ஆபிரகாம்னா யாருன்னு தெரியுது.
அப்போ ஆபிரகாமுக்கு இருந்த தெய்வனும் ஒருவரே, நண்பரும் ஒருவரே. அவர்தான் நண்பரா இருந்தாரு. ஆபிரகாம் பிரச்சனைனா எங்க போனான்? ஆண்டவர் சமூகத்துக்கு தான் போனான். அவன் கீழ்ப்படிஞ்சான். கர்த்தர் ஒரு நாள் அவனை கைவிடல. வாக்குத்தத்தம் பண்ணினதுல ஆண்டவர் உண்மையா இருந்தாரு. அவன் தகுதி இல்லாதவன். 75 வயசுல வாக்குத்தத்தம் பண்றாரு. 100 வயசுல குழந்தை பிறக்கொன்றாரு. 100 வயசுல பிள்ளை பெறுவதற்கான தகுதி உடல்ல இல்ல, சரீர பிரகாரமா இல்ல. சரீரம் தகுதியற்று போனது. நேச்சுரலா நடக்காதத சூப்பர் நேச்சுரலா செய்யறதுக்கு தான் ஆண்டவர் இருக்கிறார். இல்ல, தனிமையிலே நண்பனை போல் நெடுதூரமும் உடன் நடந்து அனாதையை அலைவதில்லை, அன்பர் நீர் அருகினிலே. இந்த ஒரே ஒரு அடியை மாத்திரம் பாடி அடுத்த பிரேயர் செஷனுக்குள்ள நம்ம போக போறோம். தனிமையிலே நண்பனை போல் நெடுதூரமும் உடன் நடந்து, தனிமையிலே நண்பனை போல் நெடுதூரமும் உடன் நடந்தீர். அனாதையாய் அலைவதில்லை, அன்பர் நீர் அருகினீரே. அனாதையாய் அலைவதில்லை, அன்பர் நீர் அருகினீரே. எல்லாரும் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மனதார செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மனதார செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதி. ஒரு முறை கூட ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாரும் பாடுங்களா. இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாதி கை மேல போகுது, பாதி கை இன்னும் மனுஷனுக்கு பாடு உண்டு. வசனம் என்ன சொல்லுது?
உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நானே உலகத்தை ஜெயித்தேன். அவர் நம்ம கூட இருந்தா we can come across all the difficulties, we can come across every situation. எந்த போராட்டமா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் இயேசு நம்மோடு வரும்போது அது எல்லாம் லெகுவாய் மாறும். பிரச்சனை இல்லாம இருக்காது. உனக்கு பிரச்சனை இல்லைன்னு யாருமே சொல்லல. உனக்கு எதிராக ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனா அவை வாய்க்காமலே போறதுக்கு தான் என் ஆண்டவர் உதவி செய்வார். உன் பிரச்சனை இருக்கும், ஆனா உன் பிரச்சனையின் மத்தியில் அதை கடந்து போவதற்கு தான் என் தேவன் உதவி செய்வார். உனக்கு பிரச்சனை இருக்கும், ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு தான் என் தேவன் உதவி செய்வார். ஆமென். அத்தனை நல்ல தேவன்.